யூ தமிழ் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே விஜய் சந்தியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு பக்கம் ஆஷ் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து நம்ம எல்லாருமே அது திரும்பி பார்த்துட்டு இருந்தாலுமே எல்லாருமே இன்னொரு சைடு வீட்டுக்குள்ளே இருந்து திரும்பி பார்த்த ஒரே விஷயம் அப்படின்னா பிக் பாஸ் தான். ஸோ எல்லாருமே பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து பார்த்துட்டு இருந்தோம். அதோட கிராண்ட் லான்ச் நேற்று நடந்துச்சு. சேதுபதி அவர்கள் அப்படியே கெத்தாக வருவார், நல்ல தாடி மீசியோட வருவார் அப்படின்னு நான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நல்லா ஷேவ் கீவ்லாம் பண்ணிட்டு நல்லா மொழுன்னு வந்திருந்தாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி இது ஆரம்பிச்சிருக்காங்களே பிக் பாஸ் சீசன் 8. எனக்கு என்னமோ அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும்தான் என்னமோ எனக்கு புதுசாக தெரிஞ்சாது. மீதி எல்லாருமே நான் நிறைய பார்த்த முகங்கள் விஜய் டிவியில் பழக்கப்பட்ட முகங்களாக இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே விஜய் டிவியோட ப்ராடக்ட் மாதிரி இருந்தாங்க. ஸோ யாரை டைட்டில் எடுக்க வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாருமே விஜய் டிவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியாத முகங்கள் உள்ள வந்திருந்தாங்க. யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேட்மேன் அப்படி சொல்லுவோம்ல, ரவிச்சந்திரன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாரு. என்ட்ரி கொடுத்த உடனே விஜய் சேதுபதி அவர்கள் நீங்கள் இங்கே வந்துட்டீங்களே, அப்போ யார் ரிவ்யூ கொடுப்பா அப்படின்ற மாதிரி பங்கமாக கலாய்ச்சிருப்பாரு. அதுவே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸுக்கு டக்குன்னு பிடிச்சிட்டாருப்பா, மனுஷன் பிடிச்சிட்டாருப்பா, பாயிண்ட் பிடிச்சிட்டாருப்பா, ஷோ ஓரளவு கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. கீழெல்லாம் கைத்தட்டல் பலமாக இருந்தது. கை தட்டி முடிச்ச உடனே விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார், ஏன்பா இப்படி கை தட்டி தான் எல்லாரையும் நீங்கள் தூக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னு இன்டைரக்டாக கமல் அப்படியே தாக்கியிருப்பார். அப்படியே எங்களுக்குலாம் ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போக சொல்ல ஒரு போலியான ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருந்தாரு. அதாவது பிக் பாஸோட அந்த டைட்டில் கப்பு கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுத்துருந்தாரு. அது தர்ம பண்ணி கொடுத்துருந்த மாதிரி இருந்தது பார்க்க. நீங்கள் இது உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வரும்போது நான் உங்களுக்கு ஒரிஜினல் கப்பை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே அவர் கொடுத்துருந்தாரு. அடுத்ததாக யார் உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வரும் சின்ன குழந்தைங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சாஜனா அவர்கள் தான் உள்ளே வந்திருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு 21 வயசாங்க. நானே சொல்லும்போது ஷாக் ஆகிட்டேன். இனிமேல் குழந்தையெல்லாம் அவங்களை கூப்பிடவே முடியாது. ஸோ வந்த உடனே ஒரு அப்பா பொண்ணோட க்யூட்டான கான்வர்சேஷனை நான் பார்த்தேன். எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருப்பாரு. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருந்தாரு, நீ அப்பான்னு கூப்பிடணுன்னா அப்பான்னு கூப்பிடு, இல்லை சாருன்னு கூப்பிடணுன்னா சாருன்னு கூப்பிடு அப்படி சொல்லிட்டு அப்பவே ஒரு அப்படியே ஊசி குத்துற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்பான்னு கூப்பிட்டினாலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஓகே யங்ஸ்டர்ஸ், உங்களுக்காக நம்ம தர்ஷா புத்தா உள்ளே இறங்கியிருந்தாங்க. அப்படியே க்யூட்டாக பப்ளியாக ஒரு டான்ஸ்லாம் போட்டுட்டு விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைலோட நான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்காக தான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஸ்மைலோட உள்ளே போயிட்டாங்க. எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கலை. ஸோ உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம குக் வித் கோமலி ஷோவில் அவங்கள நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. இவங்களாம் லைனாக அப்படியே உள்ளே போக வீட்டுக்குள்ளே போய் வீட்டெல்லாம் காட்டுவாங்க அப்படின்னு எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தா வீட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றும் விட முடியாது. வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. யாருமே வீட்டுக்குள்ளே போகல, எதுவுமே பார்க்கல. அப்படியே சைலண்ட்டாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அடுத்ததான் யார் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸர் மாதிரி நல்லா பாடி பில்டிங்லாம் பண்ணிட்டு கிம்மெல்லாம் போயிட்டு சத்யா உள்ள என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. சீசன் 2ல் இவங்க ஒய்ஃப் ரம்யா என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இப்போ சத்யா வராங்க. அடுத்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவங்க பையன் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியே வராங்க. ஸோ சத்யா வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரூடாக இருக்காரு. உள்ளே போய் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. கட் அண்ட் ரைட்டாக பேசுவார். நிறைய இடத்துல நானே அவரை பார்த்துருக்கேன். ஸோ கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஆள். ஸோ உள்ளே போயும் அப்படியும் பேசுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. அடுத்தது சேம் விஜய் டிவி ப்ராடக்ட்டுங்க. ஸோ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நடித்த தீபக் என்ட்ரி கொடுத்தாரு. ரொம்ப வருஷமாகவே இந்த ஃபீல்டில் இருக்கார். அவர் என்ட்ரி கொடுத்த உடனே விஜய் சேதுபதி அவர்கள் உங்கள் ஹோஸ்டிங்கை பார்த்து நான் உங்களோட ஃபேனுங்க அப்படின்ற மாதிரி நிறையா புகழ்ந்து பேசி எல்லாம் பண்ணி விட்டு அவருக்குமே அந்த ஷீல்டை கொடுத்து அப்படியே அமுச்சு விட்டாரு. ஸோ இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க, செட்டில் ஆகிட்ட உடனே 6 பேர் உள்ளே வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போங்க அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளே அமுச்சு வச்சிருக்காரு பிக் பாஸ். அமுச்சு வச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம போன சீசனில் பார்த்துருப்போம் இல்லையா, என்னன்னா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கே கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. 2 ரூம் இருக்குது. ஒன்று ஷேரிங் ரூமு,
இன்னொன்று வந்து ஷேரிங்கே இல்லாமல் ஒரு சிங்கிள் எல்லாருமே ஃப்ரீயாக வந்து நல்லா லக்ஸுரியஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ரூம் செட்டப் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 ரூம் செட்டப்பில் நீங்கள் எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸோட டிசிஷன். பிக் பாஸ் வந்து அவங்ககிட்டே டிசிஷன் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் ஒரு பக்கம், பாய்ஸ் ஒரு பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த 1 மணி நேரத்துலேயே வந்து சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தான் பிங்க் பெட்ரூம் வேணும், எங்களுக்கு தான் பிங்க் பெட்ரூம் வேணும், எல்லாரும் சண்டை போட கடைசியில் பிக் பாஸ் நீங்கள் யாரும் எதுக்கும் போகாதீங்க, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி வெளியே உட்கார வச்சுட்டாரு. ஸோ அடுத்ததாக வந்து ஆர்ஜே ஆனந்தி அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஆர்ஜே ஆனந்தியை வந்து நம்ம நிறையா சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம சுனிதா அவங்க உள்ள வந்திருந்தாங்க. லைனாக வந்து அப்படியே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு அதிசயம் ஆச்சரியம் எதுவும் கிடையாது. ஏன்னா வழக்கமாக எல்லா சீசன்லையும் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். குடுன்னு ஓடி வந்து விஜய் சேதுபதியோட ஃபேன் இல்லையா அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 விஷயம் பண்ணாங்க. சரி போனா போகுது அப்படி சொல்லி விஜய் சேதுபதி அவர்களும் கட்டி பிடிச்சி அந்த ஷீல்டு கொடுத்து அப்படியே உள்ள அமுச்சு விட்டாரு. ஸோ வந்து அவங்க வந்து என்னன்னா ஸ்டேஜ்லேயே வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு. உடனே விஜய் சேதுபதி அவர்கள் என்ன ஏன் முன்னாடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உள்ளப்போ அப்படின்ற மாதிரி அவர் துரத்தி விட்டுட்டாரு. அடுத்ததா வந்து கானா சிங்கர் ஷெரீஃப் அப்படின்ற உள்ள வந்திருந்தாரு. ஸோ இவர் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சமான பரிச்சயமான முகம் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா வந்து இவர் ஒரு கானா சிங்கர் வந்து நம்மளுக்கு யாருக்குமே பரிச்சயமான முகம் கிடையாது. என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு தெரியல. அவர் ஏவியை பார்க்கும்போது வந்து ரொம்பவே எல்லாருமே எமோஷனல் ஆனாங்க. கீழே அவங்க அம்மா உட்காந்து வந்து நிறைய ஒரு எமோஷனலான திங்ஸ் பேசும்போது அது கொஞ்சம் அப்படியே எப்படின்னா ட்ராமாக்காக ஒரு விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் ஒரு கேஷுவலாக அம்மா பையனுக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அழகாக வந்து அதில் காட்டிட்டு அப்படியே அவரை உள்ள அமுச்சு விட்டுட்டார் விஜய் சேதுபதி அவர்கள். அதிகமாக வந்து அளவெட்டு நம்ம கமல் சார் பண்ணுவார் இல்லையா, அளவச்சு அப்படிலாம் பேசி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போதும் வீட்டுக்கு போறியா இல்லை வேண்டாம்ல அப்போ உள்ள போ அப்படின்ற மாதிரி அழகாக கேஷுவலாக அமுச்சு வச்சுட்டாரு. அடுத்தது மெயினான ஒரு ஹீரோங்க, நீ இப்போலாம் அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம், ரஞ்சித் அவர்கள் தான் உள்ளே வந்திருந்தாரு. வந்தோடனே மண்டையில் நச்சு நடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. நாங்கள் பார்த்த ரஞ்சித் வந்து அழகானவர், அன்பானவர், பாசமானவர், இப்போ நீங்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் பேசி ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டோடனே ஆள் அப்படியே பிரமிச்சு நின்றுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்கல்ல அன்பானவர், பண்பானவர், நல்லவர், அதெல்லாம் காட்டுறதுக்காக தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஆடியன்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவரையுமே உள்ளே அமுச்சு வச்சாச்சு. அடுத்தது வந்து ஒரு பெரிய பிரேக் முடிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒரு ஃபன் எலிமெண்ட் நடந்தது. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சித்தோட ரிலேட்டிவ்ஸும் நம்ம தெரியல, அவங்க கீழே வந்து உட்காந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டார். உடனே இது வந்து எங்கள் ஊர்லலாம் கேட்குற வழக்கம் அப்படின்னு அவர் சொல்ல, விஜய் சேதுபதி அவர்கள் ஏங்க உங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க எங்கள் ஊர்லேயே எல்லா ஊர்லேயும் இது கேட்குறது வழக்கம் அப்படின்னு சொல்லி டக்கு நோஸ் கட் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அது அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்தது. நிறையா கண்டஸ்டன்ஸ்க்குமே இந்த மாதிரி டப்பு நோஸ் கட் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது தொடர்ந்து வந்து ஜாக்லின், பவித்ரா, விஜய் விஷால் அப்படின்னு சொல்லி நிறைய விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லைனாக உள்ளே போக நம்ம ஓஸ்ட் விஜய் சேதுபதி அவர்களே ஒருத்தர் வந்து காண்டேத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்ணவ், ஒரு டிவி சீரியல் ஆக்டர். ஸோ நிறையா பாப்புலரான சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உள்ளே வந்தோடனே நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேட்டில்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி வரீங்க அப்படி சொல்லி அவர் ஒரு ஓஸ்டாக மாறி சாரை கடுப்பேற்றி நீங்கள் வேணா இப்படி வந்துருங்க நான் இந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி ஒரு வழி பண்ணி அவரையும் ஒரு காண்டிலே அவரை வந்து உள்ளே அனுப்புனார். அது வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவரை காண்டேத்தி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள போயுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். நிறைய நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் போய்கிட்டு இருக்க உள்ள பிக் பாஸ் உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின்லாம் வரதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அவங்க தான் வந்து உள்ளே போயிருந்தாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வழியாக பிக் பாஸ் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ், யாராவது ஒருத்தர் வந்து முடிவு எடுங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிட்டாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லோரும் பிங்க் ரூம் எடுத்துக்கிறோம், நீங்கள் வந்து எங்களை விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க, பாய்ஸ் வந்து சரி நாங்களும் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றோம், ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரம் எங்களை வந்து நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி பாய்ஸ் சொல்லியிருந்தாங்க. உடனே கேர்ள்ஸும் ஓகேங்க இதில் என்ன இருக்கு, எந்த வாரம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு இப்போயே சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நாங்கள் சொல்லும் போது நீங்கள் எங்களை நாமினேட் பண்ணாதீங்க அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. ஷேரிங் எடுத்துட்டாங்க. இவங்க வந்து நாமினேஷனில் வரமாட்டோம் அப்படின்ற ஒரு டீலுக்கும் வந்துட்டாங்க. பட் இது வந்து ஜாக்லினுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சண்டைகள்லாம் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வேறு வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours ஒரு எலிமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஜனா தான்.
தான் வந்து ஃபர்ஸ்ட்டை வந்து எலிமினேட் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இன்னைக்கு வர எபிசோட்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நிறையா தொடர்ந்து பிக் பாஸ் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ சைனிங் ஆஃப் பை விஜய் சந்தியா.